இந்த கிஃப்ட் யார் பண்ணியிருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. அதே கெட்டப்பை அதே மஞ்சப்பை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கிஃப்ட் கொடுத்த பர்சன் வேற, உள்ள இருக்க கிஃப்ட் வேற, அவ்வளோதான். அண்ட் இதை யார் கொடுத்தானா, ரெண்டு பேரா மாமி? ஒரே பர்சன் தான். ஆனால் 2 கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டே என் தங்கச்சி எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிட்டா. அண்ட் அகைன் நாங்கள் 2 பேரும் ஷாப்பிங் போகும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் போட்டு பார்த்த போது நான் வேண்டாம் தான் சொன்னேன். இருந்தாலும் வந்துட்டு பில் கவுண்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டா. வேண்டாம்னு சொல்லி பில் கவுண்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வைக்கமே இல்லாமல் ஓகே சொல்லி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்ததில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு லைட் கலர்ஸில் சட்டிலான எம்ப்ராய்டிங்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரியில் கூட நான் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தான் இந்த டைம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் இதே சிமிலர் கலர்ஸில். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறமா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. இதை கொஞ்சம் ஃபிட் பண்ணி போட்டால் தான் என் மனசே ஆறும்பா. ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த கிஃப்டில். அண்ட் அடுத்த கிஃப்ட் என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பை பை பாய்.